The case for remaining a signatory of the European Convention on Human Rights. ஆபத்தான வெளிநாட்டு பிரஜைகளை நாடு கடத்துவதை தடுப்பதனூடாக நாட்டின் பாதுகாப்பை ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமை சாசனம் குறைத்துள்ளதாக தெரேசா மே குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சாசனம் ஊடாக பிரித்தானியாவின் செழுமைக்கு எந்தவொரு நன்மையும் ஏற்படவில்லை என அவர் கூறியுள்ளார். குறித்த சாசனம் காரணமாக கடும் போக்குவாதியான அபு ஹம்சாவை நாடு கடத்தும் நடவடிக்கை தாமதம் அடைந்துள்ள அதேவேளை அபு கத்தாரை நாடு கடத்தும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக தெரேசா மே தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவது தொடர்பான வாக்கெடுப்பின் முடிவு வருத்தமளிக்கும் ஒன்றெனவும் தெரேசா மே குறிப்பிட்டுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் எதிர்கால தலைவராக கருதப்படும் தெரேசா மே ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடிப்பதற்கு ஆதரவு வழங்கியிருந்தார். எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கட்சியினரின் ஆதரவையும் தெரேசா மே பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் டேவிட் கேமரனுடனான கருத்து வேறுபாட்டை பிரதிபலிக்கும் வகையில் தெரேசா மேயின் கருத்து அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமைகள் சாசனம் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதில் பிரதமர் தெளிவாக உள்ளதாக அவரின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமைகள் சாசனத்திலிருந்து உடனடியாக வெளியேறும் எண்ணம் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமைத்துவத்தை பெறுவதற்காக மனித உரிமைகள் தொடர்பில் 68 ஆண்டுகளாக பிரித்தானியா பின்பற்றும் அர்ப்பணிப்பை தெரேசா மே தியாகம் செய்ய முயற்சிப்பதாக தொழிற்கட்சி உறுப்பினர் சார்ல்ஸ் போக்னர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்துறை அமைச்சரின் இந்த கருத்து குறித்து அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தொழிற்கட்சியின் நிழல் நீதி அமைச்சர் சார்ல்ஸ் போக்னர் கூறியுள்ளார். அறியாமை நிறைந்த இந்த கருத்து பண்பாடற்ற ஒன்றெனவும் தவறாக வழிநடத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.